பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. இங்க பாரு ஷாக்கால், மேடம் உங்க மேல பண்ண கம்ப்ளைண்ட்னால தான் உங்களை இங்க வர வச்சிருக்கோம். நீ ருத்ராவை தொல்லை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இதனால மொத்த ஸ்கூலுக்கும் ப்ராப்ளமா இருக்கு. ஸ்கூலோட நிம்மதி கெட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் படிப்பும் கெட்டு போகுது. ஒருவேளை இது உண்மைனா அதுக்கப்புறம் நான் உன்னோட எல்லா மேஜிக்கல் பவர்ஸையும் பறிச்சிடுவேன். என்ன? வேண்டாம் 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 ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேங்க ஐயா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த ருத்ரா பாக்குறதுக்கு தான் சின்ன பையன். அவன் பூமியோட மேல எவ்வளவு உயரத்துல இருக்கானோ அதை விட பூமிக்கு கீழே 10 மடங்கு இல்ல 20 மடங்கு அதிகமாவே இருக்கா. அவனுக்கு தொல்லை கொடுக்க முடியுமா? இது எல்லாமே எனக்கு எதிரான ஒரு சதி. அந்த ஜெய்சிங் சௌகான் என்னோட கால் சிட்டியை அபகரிக்க நினைக்கிறாரு. அதனாலதான் என் மேல இந்த மாதிரி ஒரு பொய்யான புகாரா கொடுத்திருக்காங்க. எங்க கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல நீங்க எங்களை எத்தனை வாட்டி தொல்லை பண்ணிருக்கீங்கன்னு எழுதி இருக்கு. இதெல்லாம் பொய் சொல்றாங்க. நான் ஸ்கூலுக்கு போனேங்கிறத ஒத்துக்கிறேன். அது எதுக்குன்னா என் தங்கச்சியை சந்திக்கிறதுக்காக தான். ஒரு அண்ணன் தன்னோட தங்கச்சியை சந்திக்க கூடாதா? என்னோட தங்கச்சி பசங்களை பாசமா சந்திக்க போக கூடாதா? ஒரு மாமனா நான் என்னோட சொந்தங்களை நான் பார்க்க போக கூடாதா? அவங்களை எப்பெல்லாம் சந்திக்க போறனோ அப்பெல்லாம் அந்த ருத்ரா என் மேல ஏதாவது பொய் பழிய போட்டு என்ன அழ வைக்கிறான். ஒரு அண்ணன் தன்னோட தங்கச்சிய பார்க்க கூடாதுன்னு நீங்க விரும்புனீங்கன்னா, ஒரு மாமா தான் தங்கச்சி பசங்களை பார்க்க கூடாதுன்னு விரும்புனீங்கன்னா பரவாயில்ல. இதுக்கப்புறம் நாங்க போக மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவங்கள சந்திக்கவே மாட்டேன். அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஆக்டிங் காம்படிஷன் எங்கயாவது நடந்தா அங்க இவரை நாம அனுப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வருவாரு. யார் நீ? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஓ நோ, மேடம் காணன் கோ. யாராச்சும் உங்களை காப்பாத்துங்க. மேடம் காணன் கோ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வா ருத்ரா வா. நீ ரொம்ப வேகமானவன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ ரொம்ப புத்திசாலியாமே. ஆனா நான் எல்லாரை விட வேகமா, எல்லாரை விட புத்திசாலின்னு இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இன்னைக்கு யார் யாரை விட புத்திசாலி, யார் யாரை விட வேகமானவங்கன்னு பாத்துடலாம். ஓகே, இன்னைக்கு உன்னோட பரீட்சை. நீ யாரு? எனக்கு எந்த பரீட்சையும் தேவையில்ல. சரி, நீங்க தான் எல்லாரும் விட ரொம்ப இன்டெலிஜென்ட். மேடம் காணன் கோவை கொடுத்துருங்க. ஷூ, வாய மூடு. எனக்கு புத்திசாலின்னு ஃப்ரீயா ஒரு டைட்டில் தேவையே இல்லை. உன்கிட்ட மேடம் காணன் கோவை கூட்டிட்டு போறதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, விடிற வரைக்கும் அவங்கள தேடு.
ரெண்டாவது, விடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம உன்னோட ஸ்கூலுக்குள்ள நீ போயிடு. என்ன சொல்ற? சரியா? உள்ள போ, உள்ள போ. அங்க இருக்கிற செக்யூரிட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? சரி, பார்க்கலாம் நீ அங்க எப்படி உள்ள போகிறன்னு. பை பை, see you. நாளைக்கு நாம சந்திக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் சொன்னதை செய். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ரெண்டு. ஒன்னு ராத்திரி பூரா தேடுறது, இல்ல நான் விடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம உன்னோட ஸ்கூலுக்குள்ள உள்ள போறது. ஓகே? ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இப்படிலாம் இருக்கணும் ஒரு ஃபைட்டர். எப்பவும் இப்படித்தான் இருக்கணும். நான் உன்னோட அந்த உருவத்தை தான் பார்க்க விரும்புறேன். பாய் பாய். ருத்ரா, என்னாச்சு? யார் அது? மேடம் கானன் கோவை நீங்க பாத்தீங்களா? நான் அவங்கள இங்க எங்கேயுமே பார்க்கல. ஆனா ஒரு ஒலி இந்த காட்டுக்குள்ள எல்லா பக்கமும் டிராவல் பண்ணிட்டு இருந்தது. அவர்தான் மேடம் கானன் கோவை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. நீங்க எல்லாரையும் கேளுங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நானும் தேடுறேன். நீ யாருன்னு சொல்லு. ஷகால் கிட்ட சொல்லிடுமே. யார் நீ? பிரமாதம். ஆஹா, எவ்வளவு அழகான பெயிண்டிங்க வரைஞ்சிருக்கேன். பாரு என்னோட தனித்துவமான டேலண்ட. ஏய், கொஞ்சம் என்ன பாராட்டு. கஞ்ச பையில ஏன்டா அப்படி இருக்க? ஜோகாவால நிச்சயம் முடியாது. எப்படி பாராட்டுறது? நம்புங்க, நான் உங்களோட விருந்தாளி. முதல்ல இத சொல்லுங்க, நீங்க யாரு? அப்புறம் ஷாக்கால் எங்க? சொல்லு. நான் மேஜிக், நான் மாயாஜாலம். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இதெல்லாம் என்னது ஷாக்கால்? இது என்னோட கோபம். தேவையில்லாம என் மேல குற்றத்தை சுமத்தி ருத்ராவும் அந்த கானங்க மேடமும் மெஜஸ்டிக் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் மேடம் கானங்கவை கடத்திட்டு வந்திருக்க. இப்போ ருத்ராவோட நேரம். பம் 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 படபம். நீ அந்த உண்மையான ருத்ராவோட இடத்தை பிடிக்கணும். ருத்ராவோட எல்லா ரகசிய தகவல்களையும் உன்னோட பிரெயின்ல நான் பிக்ஸ் பண்ணி இங்க இருந்து அனுப்ப போறேன். ஓகே ஷாக்கால். இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஸ்கூல்ல யாரும் பார்க்காம நான் என்டர் பண்ணி ஆகணும். ஆனா நீ எப்படி பண்ணுவ? உன்னோட ஈகிள் மேன் எல்லா பக்கமும் பறந்துகிட்டு இருக்கே. நான் அண்டர் கிரவுண்ட் வழியா போறேன். இபாய்ஸ்கா டனல் கிரியேட்டோ. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்னாச்சு? காலையில எதுக்காக கூப்பிட்டீங்க? ருத்ரா, மேடம் கானன் கோவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா?
எனக்கு தெரியல. இப்பதான் செய்தி கிடைச்சது. யாரு மேடம் கானன்கோவை கடத்தினாங்களோ அவங்க என்னோட டூப்ளிகேட்ட ஸ்கூலுக்கு அனுப்ப போறாங்க. அப்புறம் அவங்க இங்க ஃபேக் ருத்ராவை விட்டுட்டு என்ன அவங்களோட அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் நாங்க ஸ்கூல்ல ஒரு இடம் விடாம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். போலி ருத்ரா உள்ள எப்படி வருவான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். வந்ததுமே பிடிச்சிடுவோம். மேடம் கானூன்க பத்தி தெரியாது. அவரு ருத்ராவையும் பின்தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு சாயந்தரம் சார் மெஜஸ்டிக்ல வந்துகிட்டு இருக்காரு. என்ன ஆக போதுன்னு தெரியல. நம்ம எப்படியாவது ருத்ராவை காப்பாத்தணும், புரியுதா? அந்த சென்டர் ஸ்கிரீனை ஜூம் பண்ணுங்க. ஓ நோ, அவன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். பாத்தீங்களா, சைலண்டா திருட மாதிரி எப்படி வந்தானோ. அவங்க ஹால்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள அவனுங்க அதே ஹால்ல கைது செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சார் மெஜஸ்டிக்கோ கையில அவனை ஒப்படைச்சிடலாம். என்ன நினைச்ச? நீ ருத்ராவோட வேஷத்துல இங்க வந்து ருத்ராவோட இடத்த புடிச்சிட முடியும்னா, ஆனா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. உன்னோட ரகசியம் இப்ப வெளியே வந்துருச்சு. ருத்ரா ரூபத்தோடியா? அட நான் தான்ப்பா ருத்ரா. ஆமா ஆமா, நீ ருத்ரா தான். ஆனா இவன் யாரு? பாரு, நீ யாரா இருந்தாலும் சரி, உனக்கும் எங்களுக்கும் எந்த பகையுமே இல்ல. எனக்கு தெரியும் நீ அந்த மினுமினுக்கிற ஆளு கிட்ட தான் வேலை பாக்குறேன்னு நல்லாவே தெரியும். சரி சொல்லு, மேடம் கானன்கோ எங்க இருக்காங்க? அதுக்கப்புறம் உன்னை விட்டுறோம். இவன் 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 யாரு? இவன் போலி ருத்ரா. நான் தான் ருத்ரா. என்ன சிக்க வச்சிருக்காங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க. என்ன சிக்க வைக்கிறாங்க. கத்துறதால ஒண்ணும் ஆக போறது இல்ல. இப்ப நீ என்ன சொல்லணும்னாலும் சார் மெஜஸ்டிக்கோ கிட்டயே சொல்லு. இனி உன்னால பூமி கடியில இருந்து போக முடியாது. அப்புறம் இந்த ரூம் வழியாவும் போக முடியாது. உன்னோட மேஜிக் இந்த ரூம்ல வேலை செய்யாது. சர்க்கிள் நாட்டோ. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணியாச்சு. இப்போ இவனுக்கும் இதே நிலைமை தான். அவன் சுத்தமா யோசிச்சிருக்க மாட்டான். உன் மேஜிக்க நினைச்சு பெருமைப்படுறல, இப்ப தப்பிச்சு காட்டு. உன்னை எல்லாரும் முன்னாடி எப்படி மாட்டி விட போறனா, எவ்வளவு சின்னவனா ஆக்க போறனா நீ யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்ட. நில்லுங்க, என் பேச்ச கேளுங்க. நான் தான் ருத்ரா. இது சதி. Zibaiska door breaker. Door destroyer. Zibaiska wall breaker. Zibaiska wall breaker. Tunnel creator. மைரா வருண், உங்களோட இருக்கிறது ஃபேக் ருத்ரா. நான் தான் ருத்ரா. அப்புறம் என்ன நல்லா பிளான் பண்ணி சிக்க வச்சிருக்காங்க. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. இத பாரு, நான் முன்னாடியே சொன்னேன். மேடம் கானன்கோவை திருப்பி கொடு. அப்புறம் நாங்க உன்னை விட்டுருவோம். உனக்கு எங்களுக்கு எந்த பகையும் இல்ல. என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, நீ யாரா இருந்தாலும் சரி, மேடம் கானன்கோவை திருப்பி கொடுத்துரு. அப்புறம் நாங்க உன்னை விட்டுருவோம். அட, நான் தான் உண்மையான ருத்ரா. இன்னொருத்தர் உயிரும் ஆபத்துல இருக்கு. அது யாருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சார் மெஜஸ்டிக்கோ, ப்ளீஸ் கம். ருத்ரா, ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ் தான் உன்னுடைய சக்தி. அப்புறம் அதுல தான் உன்னுடைய ப்ராப்ளத்தோட சொல்யூஷனும் ஒழிஞ்சிருக்கு. ஸோ ஃபோக்கஸ் அண்ட் ஃபோக்கஸ். பரிச்ச வாய மூடு. எனக்கு ஃப்ரீயா புத்திசாலிங்கிற டைட்டில் தேவையில்லை. மேடம் கானோங்கோவை அடையிறதுக்கு உங்ககிட்ட 2 வழி இருக்கு, புரிஞ்சுதா?
பசங்களா எல்லாரும் உட்காருங்க. சார் மெஜஸ்டிக்கோ வர போறாரு. ஸ்பெஷலா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக தான் வராரு. உட்காருங்க, சத்தம் போடக்கூடாது. சர் மெஜஸ்டிக் கோட்ட போய் இந்த பொக்கைவை கொடுத்துரு. இந்த பூக்களோட வாசனைய அவரு சுவாசிச்சதும் அவரு மயங்கிடுவாரு. அவரு மயங்கின உடனே நான் எல்லாரோட கண்ணுக்கும் எந்த அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறேன்னா யாருக்கும் எதுவும் தெரிய போறதே இல்ல. அந்த நேரத்துல நான் சர் மெஜஸ்டிக் கோவை தூக்கிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். புரிஞ்சுது. ஓகே. சார் மெஜஸ்டிக்கோ வர போறாரு. எல்லாரும் அமைதியா இருங்க. எஸ், நானும் மேடம் கானன் கோவும் ஷாக்கால் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்புறம் சார் மெஜஸ்டிக்கோ அவரை பனிஷ் பண்ண போறேன்னு சொன்னாரு. இதுக்கு அர்த்தம் எங்க 3 பேரையும் பழி வாங்க பிளான் பண்ணிருக்காரு. அப்படின்னா அந்த லைட்மேன் ஷாக்கால் தான். அப்புறம் ஷாக்காலோட ஆளுங்க. அப்புறம் 3வது ஆளு மிச்சம் இருக்கிறது சார் மெஜஸ்டிக்கோ. அவர் இப்ப வரப்போறாரு. நான் எப்படியாவது இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். ஆனா எப்படி? ருத்ரா, இந்த பொக்கே உனக்கு எங்க கிடைச்சது? இது எனக்கு செக்யூரிட்டி கொடுத்தாங்க சார் மெஜஸ்டிக்கோவை வெல்கம் பண்றதுக்கு. இவன் எதுக்கு இவ்ளோ டென்ஸ்டா இருக்கான்? ருத்ரா எப்பவுமே கூலா தானே இருப்பான். ஓஹோஹோஹோ, சார் மெஜஸ்டிக்கோ, உங்களை அட்வான்ஸ்டு மேஜிக் ஸ்கூலுக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ. உன்னை எல்லாரும் முன்னாடி எப்படி மாட்டி விட போறனா, எவ்வளவு சின்னவன ஆக்க போறனா நீ யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்ட. எஸ் எஸ், சார் மெஜஸ்டிக்கோ இதுதான் சொன்னாரு. என் ப்ராப்ளமோட சொல்யூஷன் அவங்க பேச்சுல தான் ஒளிஞ்சிருக்கு. இப்ப ருத்ரா சார் மெஜஸ்டிக்கோக்கு வரவேற்பு கொடுப்பான். ருத்ரா, நான் பொக்கே வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனா ருத்ராவுக்கு இத யார் கொடுத்தது? என்ன சொல்றீங்க? அவன் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொன்னா எதுக்காக எங்க கிட்ட போய் சொன்னான்? அட, மிஸ் செக்யூரிட்டி ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க. அந்த பொக்கேல ஏதோ ஒரு கண்டிப்பா இருக்கு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? தேங்க்ஸ் மைரா ஃபார் வார்னிங். சார் மெஜஸ்டிக்கோ, இவன் ஒரு ஃபேக் ருத்ரா. ஷாக்கால் தான் இவனை உருவாக்கி இங்க அமிச்சிருக்காரு. இல்ல, நான் தான் உண்மையான ருத்ரா. இவன் தான் போலி. அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். எப்படி தப்பிச்சானே தெரியல. மிஸ் செக்யூரிட்டியை இவன் மேஜிக் பண்ணி மயக்கமாக்கிட்டான். நான் தான் ஒரிஜினல். இல்ல, நான் தான் ஒரிஜினல். இப்போவே போலி ருத்ராக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறேன். அந்தர் மந்தர் காலே கலந்தர் சூ. சார் போய் போலி ருத்ராவை இடிக்கணும். ஓ நோ, இவன் போலி. நான் இவனை ஒரிஜினல் நினைச்சேன். Dun, dun, ding.
யாரும் தப்பிக்க முடியாது, யாரையும் விட மாட்டேன். இது ஷாக்காலே தான். ஆமா, ஷாக்கால், இப்ப நீ ஏதாவது சொல்லணுமா? ஆமா ஆமா, சொல்லணும். இதான் நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கதான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க. பாத்தீங்களா, நீங்களே பாத்தீங்களா ருத்ரா எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு. அப்புறம் என்னன்னா அவனே என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். அவன் பொய் சொல்றான். என்னால அவனை எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் அவன் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். சக்லினா, சென்னி, ஜாடி, முடிஞ்சா என்ன நீங்க மறந்துருங்க. இனிமே என்ன உங்களால பார்க்க முடியாது. அம்மா, நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் மேஜிக், நான் மாயாஜால். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். அவன் ருத்ரா கிட்ட நாடகம் ஆடிதான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். மேஜிக் பண்ணி என்ன அவுட் பண்ணிட்டான். ஆனா மேஜிக் பண்ண வேணான்னு யாரும் சொல்லலையே. கொடு, இப்போ என்னோட பேட்டிங். அட, அவங்களுக்கு மேஜிக் தெரியும். அப்படின்னா இவங்களை பத்தி நமக்கு கிடைச்ச தகவல் அது உண்மைதான் போல இருக்கு. ஆமா, இது 100% சரியான நியூஸ் தான். அட, வருண் பால் பிடிக்கிறதுக்குள்ள ருத்ரா ஓடியே 6 ரன்ஸ் எடுத்துடுவான். இப்போவே பால விக்கெட் மேல மேஜிக்கால தூக்கி போடுறேன். அந்தர் மந்தர் காலே கலந்தர், பால் விக்கெட் மேல தூக்கி போடு. மைரா, ருத்ரா இல்ல, நான் தான் இப்ப அவுட் ஆயிட்டேன். நான் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நாட் அவுட். நான் வந்து சேர்ந்துட்டேன். அவுட் அவுட். அம்பையர் ரங்கீலா, தேர்ட் அம்பையரை கன்சல்ட் பண்ணுங்க. சரி, தேர்ட் அம்பையர் என்ன ஆச்சுன்னு சொல்லுவாரு. ஓ நோ. அட, பால் எங்க? அந்த புதர் பக்கம் தான் போச்சு. வாங்க அங்க போய் பார்க்கலாம். ஹலோ, எங்க பாருங்க. ஹலோ, இங்க பாருங்க. இது என்ன சத்தம்?
வாவ், பால் கிடைச்சிருச்சு. அட, நீங்க யாரு? நாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஷ்ரூம். அப்புறம் நாங்க அர்பனா சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம். பூமிக்கு அடியில எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஹர்ப்ஸ் செடி கொடியில உருவாயிருக்காங்க. உங்களோட உலகம் ஆபத்துல இருக்கு. எப்பெல்லாம் பூமியில மனுஷங்கள்லாம் இல்லையோ அப்பதான் நாங்க சுத்தி பார்க்க வருவோம். ஆனா கிங் ஸ்கேர்க்ரோ கிங் ஆபத்துல இருக்கா? என்ன ஆபத்து? எங்களோட கிங் ஸ்கேர்க்ரோ உங்க உலகத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை அவங்க ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு மேஜிக் தெரியும். அப்புறம் இந்த மேஜிக்க வச்சு நீங்க அவங்கள தோக்கடிச்சிடலாம். அப்புறம் இந்த உலகத்தையும் காப்பாத்திடலாம். நான் ருத்ரா, இவன் மைரா, இவன் வருண், இவரு ரங்கீலா. உங்க கிங் எதுக்காக எங்க உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு? நாங்க அவருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? நாங்க சைஸ்ல ரொம்ப சின்னவங்க. அப்புறம் அதனால எனக்கு பூமி மேல எங்களால சுதந்திரமா சுத்த முடியாது. ஏன்னா நாங்க மனுஷங்களோட காலுக்கு அடியில நசுங்கி போயிடுவோம். அதனால தான் கிங் ஸ்கேர்க்ரோ என்ன விரும்புதுன்னா இந்த பூமியில உள்ள எல்லா மனுஷங்களையும் அழிச்சிடணும்னு. ஏன்னா எங்களை மாதிரி மக்கள் வெளியே நிம்மதியா சுத்தணும்ன்றதுக்காக. ஆனா உங்களுக்கு எங்க மேல கோவம் இல்லைன்னு தோணுது. எப்பெல்லாம் மனுஷங்கள்லாம் இல்லையோ அப்பதான் பூமி மேல நாங்க சுத்த வருவோம். ஆனா கிங் ஸ்கேர்க்ரோ கிங் ஏன்னா அது அதோட இஷ்டத்துக்கு சுத்த வரும். அவங்க வீட்டுக்கு சேர்ந்த சில பேரு மனுஷங்களோட கால் கடியில நசுங்கிட்டாங்க. அதனால தான் அது பழிவாங்க விரும்புது. Ibaiska small size creator. உங்க மேஜிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களால மட்டும்தான் அந்த கிங்க தோக்கடிக்க முடியும். நீங்க என் பின்னாடியே வாங்க. சின்ன சின்ன ஹியூமன்ஸ் அவங்க இங்கேயும் வந்துட்டாங்க. ஹியூமன்ஸ் இங்கேயும் வந்துட்டாங்க. ஆண்டி, அங்கிள். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். மனுஷங்களை பார்த்ததும் அட, பயப்படாதீங்க, நாங்க உங்களோட நண்பர்கள். நாட் பாய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க தான் இவங்களை கூட்டிட்டு வந்தோம். ஏன்னா இவங்க நம்மளோட உலகத்தை பார்த்து அவங்களோட உலகத்தை கிங் ஸ்கேர்க்ரோ கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. ஆனா இவங்க நம்மள மாதிரி ரொம்ப குட்டியா இருக்காங்க. ஆனா இவங்களால எப்படி கிங் ஸ்கேர்க்ரோ தோக்கடிக்க முடியும்? அது ரொம்ப டேஞ்சரஸ். இவங்களுக்கு மேஜிக் தெரியும். அவங்க மேஜிக்கால தான் சின்னதா மாறி இருக்காங்க. இவங்க அவங்க மேஜிக்க வச்சே கிங் ஸ்கேர்க்ரோவை தோக்கடிக்க போறாங்க. ஆனா அது எங்க உலகமே அழியிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்க எல்லாரும் குட்டியா இருக்கீங்க. எங்க ஹியூமன்ஸோட உலகத்தை எப்படி அழிக்க போறீங்க? அதெல்லாம் தெரியாது. ஆனா அது என்னமோ செஞ்சிட்டு இருக்கு. ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால நாங்க பயந்துகிட்டு அந்த சைடு போகாம இருக்கோம். ஆனா எங்களுக்கு வழி காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் எங்க கூட வந்துதான் ஆகணும். எங்களால உங்க கூட வர முடியாது. எங்களோட மஷ்ரூம் ஃபீல்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. நட் பாய், இவங்களை கூட்டிட்டு போய் அதோட மாளிகை எங்க இருக்குன்னு காட்டு. இல்ல இல்ல, நான் அங்க போக மாட்டேன். அங்க ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கு. நட் பாய், புரிஞ்சுக்கோ, இவங்க கிட்ட மேஜிக் இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நட் பாய், உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ பார்த்தல, எங்க கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தூரத்துல இருந்து காட்டு போதும். நீ அதுக்கு மேல வர வேண்டிய அவசியம் இல்ல. நட் பாய், உன் வாழ்த்தனா அதிகமாயிடுச்சு. போ, இவங்க கூட முதல்ல ஃப்ரெண்ட் ஆகு. நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? நட் பாய், பேட் மேனர்ஸ். ஒழுங்கா கை கொடு. ஃப்ரெண்ட்ஸ், ஆனா எங்க ஆபத்தை பார்த்தாலும் நான் அங்க இருந்து உடனே ஓடி போயிடுவேன். என்ன தடுக்க கூடாது. ஓகே, தடுக்க மாட்டேன்.
கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிங் ஆஃப் கிங்ஸ் கிங் ஸ்கேர்க்ரோ வந்துட்டு இருக்காரு. இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்க, இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்க, என்கிட்ட டைம் இல்ல. கிங் ஸ்கேர்க்ரோ, ஒரு கெட்ட செய்தி. என்னாச்சு? என்ன செய்தி? சில மனுஷங்க இங்க வந்திருக்காங்கன்னு செய்தி கிடைச்சிருக்கு. இது போய் மனுஷங்களால எப்படி இங்க வர முடியும்? மனுஷங்க ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க, அதனாலதான் அவங்கள அழிக்கிறதுக்காக நான் இவ்வளவு உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க நம்மள மாதிரி சின்ன மனுஷங்க உலகத்துக்குள்ள எப்படி வர முடியும்? அவங்களுக்கு மேஜிக் தெரியும் போல இருக்கு, அதனாலதான் அவங்க சின்னவங்களா மாறி இங்க வந்திருக்காங்க. சரி, எனக்கு அடிக்கடி செய்தியை கொடுத்துக்கிட்டே இரு. நீ அவங்க எதிரில போகாத, அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சீக்கிரம் போ. அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்படியே மஸ்கிட்டோ சாட்டமே இருக்கு. சோ பியூட்டிஃபுல். ஓடுங்க ஓடுங்க, அது அழகில்ல, டேஞ்சரஸ். ஓடுங்க மைரா, ஓடு. காப்பாத்து, ருத்ரா காப்பாத்து. இதனாலதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் இதனாலதான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்னையும் சிக்க வச்சுட்டீங்க. நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸை எப்படி கூட்டிட்டு போக முடியாது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வெளியே வரலாமா? நீங்க எல்லாரும் சேஃபா தானே இருக்கீங்க? ஆமா ஆமா, எல்லாரும் சேஃபா தான் இருக்கோம். வா. அங்க பாரு, மனுஷங்க இங்க எப்படி? அவங்கள பிடி, இவங்கள ஸ்கேர்க்ரோ கிட்ட கூட்டிட்டு போனா நமக்கு பரிசுகள் கிடைக்கும். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாரும் திரும்பி ஓடுங்க. இவங்க கூட ஃபைட் பண்றதுல எந்த யூஸும் இல்ல. நம்ம முன்னாடி போலாம். அவங்கள பிடி, தப்பிச்சு போக விடாத. Zabaiska, let's ride a long wheel.
தப்பிச்சு ஓடிட்டாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் நடந்தே போலாம். பறந்து போனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட, இங்க தண்ணியும் விழுது. ஆமா, இங்க மேல இருக்கிற மேகங்களால தான் தண்ணி விழுது. அது ரொம்ப கியூட்டா இருக்கு. அட, அது கியூட் இல்ல. எது உங்களுக்கு கியூட்டா தெரியுதோ அது கிட்ட இருந்து பத்திரமா இருங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எல்லாரும் திரும்பி ஓடுங்க. ஒருவேளை நட்பாய் சொன்ன அந்த ஓடுங்க. மைரா, வருண்! ருத்ராவை காப்பாத்தியே ஆகணும். சீக்கிரம் ஓடு. சேஸ் பண்ணு. சேஸ் பண்ணு. திரும்பி ஓடுங்க. திரும்பி ஓடுங்க. திரும்பி ஓடுங்க. முன்னாடி போகாதீங்க. நீங்க எல்லாரும் அழிஞ்சிருவீங்க. அங்க இவங்களோட கூட்டம் இருக்கு. நீங்க போகாதீங்க. ருத்ரா, ருத்ரா, ருத்ரா! மைரா, ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. நீ உன்னோட மேஜிக் பண்ணு. அப்பதான் ருத்ரா கிட்ட என்னால போக முடியும். அப்புறம் அவனை பிடிச்சிட்டு கூட்டு வர முடியும். அதெல்லாம் ஓகே. ஆனா இதனால உன்னோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆமா, அது என்ன உண்மைதான். ஆனா ருத்ராவை காப்பாத்த வேண்டிய விஷயம் அது ரொம்ப முக்கியம். அந்தர் மந்தர் காளி கலந்தர் போய் ருத்ராவை ஹிட் பண்ணு. மைரா! தேங்க்யூ. நீங்க தைரியமான காரியத்தை செஞ்சீங்க. இல்லனா இன்னைக்கு நான் காலி. நான் வரலாமா? எல்லாரும் சேஃபா இருக்கீங்கல? ஆமா, நீ வரலாம். எல்லாரும் சேஃப் தான். ருத்ரா, இத பறந்து கிராஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் அதிகமா பறந்தா பேர்ட்ஸ் கிட்ட பலி ஆயிடுவோம். கீழே பறந்தா மீன் கிட்ட பலி ஆயிடுவோம். இப்ப இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நட்பாய், திரும்பி ஓடுங்க. அட, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். இவகிட்ட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு. வாங்க, நம்ம லோட்டஸ்ல உட்காந்துட்டு போலாம். அப்போ அதுங்களுக்கு தெரியாது. அங்க பாரு, எந்த லோட்டஸ் இங்க வந்துட்டு இருக்கோ அதுல ஹியூமன்ஸ் ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கான்னு செய்தி வந்திருக்கு. அவங்கள யாரும் தப்பிக்க கூடாது. எல்லாரையும் அழிச்சிரு.
எல்லாரும் கீழே குதிங்க, லோட்டஸ் பிளாஸ்ட் ஆக போகுது. இது என்ன creature? இவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கோம். நல்ல வேலை ஒண்ணும் ஆகல. நான் சொன்னல திரும்பி ஓடுங்கன்னு. நீ ஒலிம்பிக்கு போகலாம். ஓடுறதுல நீ எல்லாம் கோல்டு மெடல் வாங்கிட்டு வருவே. கிங்ஸ் கேர்க்ரோ அவங்க லேக்க கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. லேக்க கிராஸ் பண்ணிட்டாங்களா? அப்படின்னா அவங்க மேஜிக் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவங்கள எப்படியாச்சு பிடிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் விடவே கூடாது. கோ கோ மேன். எதிரில இருக்கிற அந்த பேலஸ்ல தான் கிங்ஸ் கேர்க்ரோ இருக்கும். இதுக்கு மேல நான் வர போறது இல்ல. சரி, நீ இங்கே இரு. தேங்க் யூ. நீ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க. இப்ப நீ திரும்பி போயிடு. என்ன திரும்பி போலாமா? நான் தனியா போக மாட்டேன். நான் எப்படி லேக்க கிராஸ் பண்ணுவேன்? நான் காட்டை எப்படி கிராஸ் பண்ணுவேன்? நான் இங்கே நின்னுட்டு இருக்கேன். நீங்க உங்களோட வேலையை முடிச்சிட்டு என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்க. சரி, ஓகே. அப்ப நாங்களும் அவங்கள மாதிரி கெட்டப்க்கு மாறணும். அப்பதான் இங்க சுத்த முடியும். ஜுபைஸ்கா கெட்டப் சேஞ்சோ. அட, அவங்க அதே மெஜிஷியன் ஹியூமன்ஸ் தான். எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஏய் நல்லுங்க. ருத்ரா சீக்கிரம் போ. அவங்க நம்மள தான் பின்தொடர்த்திட்டு இருக்காங்க. ருத்ரா எதிரில பாரு. ருத்ரா எதிரில பெரிய பள்ளம் இருக்கு. கைய மேல தூக்கி அங்கேயே நில்லுங்க. எதிரில இல்ல, மேல தூக்கு. கைய மேல. முதல்ல எதிரில, அதுக்கப்புறம் மேல தூக்குறேன். நீ எல்லாத்தையும் மறந்துடணும். திரும்ப வேலையை பார்க்க போயிடு. நீ எல்லாத்தையும் மறந்துடணும். நீ எங்களை சந்திக்கவே இல்ல. உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இது என்ன லைன்? உங்களுக்கு தெரியாதா? கிங்ஸ் கேர்க்ரோ இடத்துக்கு ஜூஸர் ரெடி பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆமாமா, நானும் போகணும். அதனாலதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். போங்க, வேலையை ஆரம்பிங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. சேரும். போங்க. டிஃபன் சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. வாங்க. பார்த்து, புழு பூச்சி இருக்க போகுது. இல்ல நல்லாதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க இங்க பார்த்தது இல்லையே. எங்க இருந்து வந்திருக்கீங்க?
நாங்க நகரத்துக்கு வெளியே லேக்குக்கு அந்த பக்கம் இருக்கோம். ஓ சரி சரி, உங்க முகத்தை பார்த்தா புதுசா இருந்துச்சா, அதனாலதான் கேட்டேன். இந்த கார்டு இவ்வளவு கவனமா என்ன எதுக்கு பார்த்துட்டு இருக்காரு? மைரா வருண், உங்களுக்கு தலை சுத்துதா? ஆமா, கொஞ்சமா சுத்துது. ஆமா, எனக்கு அப்படிதான் இருக்கு. கேளுங்க, இங்க ஆபத்து இருக்கு. நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப நட்பாயோட மந்திரம் தான் ஒர்க் அவுட் ஆகும். என்ன மந்திரம்? திரும்பி ஓடுங்க. அவங்களுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சிடுச்சு. இந்த ஜூஸ்ல ஏதோ கலக்கி இருக்காங்க. அட, அவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ். அவங்க எல்லாரும் மனுஷங்க. அவங்க எப்படிங்க? அட்டென்ஷன் அட்டென்ஷன், ஹியூமன்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள தப்பிச்சு போக விடாதீங்க. தப்பிச்சு போக விடாதீங்க. அவங்க யாரும் தப்பிக்கவே கூடாது. போயிட்டாங்களா? போய் தேடுங்க, பிடிங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா நான் உங்களை விடவே மாட்டேன். கலைஞ்சு போயிட்டோம். ஆமா, டயர்ட் ஆயிட்டோம். இன்னைக்கு ராத்திரி இங்கதான் இருந்தாகணும். தலை சுத்துது, தூக்கம் கூட வருது. அவங்க ஜூஸ்ல ஏதோ கலக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் புல்ல போத்திக்கிட்டு இங்கே தூங்கிடலாம். இது ஏதோ பெரிய பறவையோட கூடு மாதிரியே தெரியுது. இன்னைக்கு நட்பாயோட மந்திரம் காப்பாத்திடுச்சு. எனக்கு தூக்கம் வருது. இந்த பக்கம். நான் வெளியே வரலாமா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நீங்க வந்துட்டீங்க, இப்ப வீட்டுக்கு போலாமா? நட்பாய், உன்னோட மந்திரம் ரொம்ப யூஸ் ஆச்சு. எங்களுக்கு ஆபத்து வந்ததும் நாங்க திரும்பி ஓடுன்னு சொல்லி ஓடி வந்துட்டோம். நான் சொன்னேன்ல, இவங்களுக்கு எதிரே இந்த மந்திரம் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நாங்க தப்பிச்சு ஓடுறவங்க இல்ல. ஆமா, நம்ம மறுபடியும் உள்ள போய் ஆகணும். நம்ம பார்த்துட்டோம், அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஜூஸ் தயார் பண்ணி ஒரு பெரிய டின்ல சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்க உலகத்தை எப்படி அழிக்க போறாங்கன்னு தெரியாது, ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஆனா எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அவங்கதான் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. மறுபடியும் நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களை புடிச்சிடுவாங்க. இப்ப இங்க இருக்கிற ஆளை தான் நம்ம உள்ள அனுப்பி ஆகணும். ஆனா எங்க இருக்கிற ஆளு உங்களுக்கு எப்படி உதவி செய்வாரு? எல்லாரும் அவங்களுக்கு பயப்படுறாங்க. அப்புறம் யாருக்குமே மனுஷங்க மேல நம்பிக்கை கிடையாது. ஒருத்தருக்கு இருக்கு. யார் அது? யார் நம்ம கூட இவ்வளவு தூரம் வந்தானோ அவன்தான். வேணா, மறந்துருங்க. நான் உதவி செய்ய போறது இல்ல. போனா தப்பிச்சு திரும்பி வர முடியாது. உங்ககிட்ட மேஜிக் இருந்துச்சு, அதனாலதான் தப்பிச்சீங்க. ஒருவேளை மேஜிக் இல்லனா அப்பவே நீங்க அவங்க கிட்ட மாட்டிருப்பீங்க.
நட் பாய் சொல்றது கேளு. இங்க பாரு, நீ உள்ள போய் இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவர் இந்த ஜூஸ எப்படி யூஸ் பண்ண நினைக்கிறாரு, அப்புறம் எப்ப யூஸ் பண்ணுவாருன்னு. இல்ல இல்ல, சான்ஸ் இல்ல. மம்மி, நான் வந்துட்டு இருக்கேன். ஆண்டி, நில்லு நட் பாய், நில்லு. நட் பாய் ப்ளீஸ், இது உன்னால மட்டும் தான் முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு ஒன்னும் ஆகாது. எப்படி ஆகாம இருக்கும்? நீங்க பறந்து வெளியே வந்துட்டீங்க. நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணிருந்தா கண்டிப்பா மாட்டிருப்பீங்க. ருத்ரா, நட் பாய்க்கும் கொஞ்சம் மேஜிக் பவர் கூட. ஒருவேளை ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அவனும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துருவான். இல்ல இல்ல, எனக்கு மேஜிக் பவர்லாம் வேணாம். நீங்க என்ன சிக்க வச்சிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. ஹியூமன்ஸ்க்கு ஆபத்து இருக்கு. நீ ரொம்ப நல்லவன். அங்கிள் ஆண்டி ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் அவங்க உன்னை எங்க கூட அனுப்பியிருக்காங்க. சரி சரி ஓகே. ஆனா எனக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா நான் அங்க இருந்து ஓடி வந்துருவேன். நீங்க யாரும் என்ன கேட்க கூடாது. எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டேன். சரி சரி ஓகே. இபாய்ஸ்கா ஜுபாய்ஸ்கா மேஜிக் பவர் ட்ரான்ஸ்ஃபரோ. இப்போ உன்னால பறக்க முடியும். அட, என்னால பறக்க முடியும். என்னால பறக்க முடியும். இப்போ ஓகே, நான் பறந்து போறேன். பறக்கிறது மட்டும் இல்ல, இந்த மேஜிக்கால எது வேணாலும் செய்ய முடியும். ஆனா நீ யோசிக்கணும் என்ன பண்ணணும்னு. இப்ப நீ நார்மலா மாறி லைன்ல அவங்க கூட உள்ள போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வா. சரி. விசித்திரமா இருக்கு. எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா நட் பாய் மட்டும் காணோம். ஒருவேளை அவன் பிடிபட்டுட்டானா என்ன? இப்ப நம்ம உள்ள போய் அவனை தேடி ஆகணும். அவன் நம்மளோட பொறுப்பு. அவனை இப்படியே விட்டுற கூடாது. சரி வா, நம்ம அந்த காட்ஸோட கெட்டப்க்கு மாறி உள்ள போலாம். அவங்க நம்மள எந்த கெட்டப்லயும் கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ள போனா இன்விசிபிளா மாறி ஆகணும். அட ஆமா, இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல. நம்ம கெட்டப்ப மாத்துறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். தேங்க்யூ ரங்கீலா. வாங்க இன்விசிபிளா மாறி உள்ள போலாம். ருத்ரா, இந்த இடம் ரொம்ப வெளிச்சோன்னு இருக்கு. இப்போ நட் பாய் எங்க என்ன தேடுவோம்? தெரியல மைரா, இந்த டேங்க்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வெல்கம் 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 மேஜிஷியன் டீம், வெல்கம். நீங்க என்ன ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டீங்க? இன்விசிபிளா இருந்தா எங்களுக்கு தெரிய மாட்டீங்களா என்ன? எதுக்கு ஒளிஞ்சிருந்து பேசுற? எங்க எதிரில வா. நான் இந்த உலகத்தை ஃபுல்லா அழிக்க போறேன். நீ உன்னோட சின்ன சின்ன மேஜிக்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உங்களுக்கு இன்னும் என்னுடைய பவரை பத்தி எதுவும் தெரியல. பின்னாடி பாருங்க பசங்களா, இங்க பாருங்க. எப்படி செஞ்ச? உனக்கும் மேஜிக் தெரியுமா? எனக்கு இல்ல, ஆனா என்னுடைய பாஸுக்கு நல்லா தெரியும். பாஸா? யாரும் பாஸ்? நட் பாய் நீயா? இந்த 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 நட் பாய் உன்னோட பாஸா? ஹலோ ருத்ரா, எப்படி இருக்க? என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? உனக்கு ஆஸ்கார் கிடைக்கும். பிரமாதம், சூப்பர் ஆக்டிங். இவ்வளவு நேரம் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தியா? ஆமா, என்னோட குடும்பம் ஃபுல்லா மனுஷங்களோட கால கீழ நசுங்கி அழிஞ்சு போயிட்டாங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஹியூமன் ரேஸ் எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு. ஏன்னா நாங்க பயப்படாம எங்க வேணாலும் போக முடியும். அப்புறம் இவரு என்னோட சயின்டிஸ்ட். மக்களுக்கு கிங் ஸ்கேர்க்ரோன்ற பேர்ல தெரியும். இது நல்லது இல்ல நட் பாய். மனுஷங்க எல்லாரும் தப்பானவங்க இல்ல. ஹலோ ருத்ரா, நீ அதை எங்களுக்கு விட்டுடு, புரியுதா? நீ என்ன நினைச்ச? அந்த ஜூஸ் நாங்க இங்க டேங்கல வச்சிருப்போம் நினைச்சியா?
அது இங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆயிடும் இன்னொரு சீக்ரெட்டான இடத்துக்கு. அந்த இடத்தை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு நாள் உங்களை வெளியே கிரிக்கெட் விளையாடும் போது மேஜிக் பண்றத பார்த்தேன். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த உலகத்துல இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாரையும் நான் அழிக்கணும்னு. இந்த டிராமா பூரா என்னோட பிளான் தான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஷ்ரூம் உங்ககிட்ட நான் அனுப்புனேன். அப்புறம் இந்த உலகம் ஆபத்துல இருக்குன்னு நான் உங்ககிட்ட மெசேஜ் கொடுக்க வச்சேன். ஏன்னா நான் உங்க கூட இருந்து உங்க மேஜிக்கல் பவர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக, அப்புறம் உங்களை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்பதான் என்னால இந்த உலகத்தையே அழிக்க முடியும். பாஸ், எங்களுடைய பாஸ் உங்களோட மேஜிக்கை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருந்து உங்களுடைய மேஜிக் பவர்ஸையும் அவர் பறிச்சிட்டாரு. ஆனா இந்த உலகத்தை பூரா நீ ஒரேடியா எப்படி அழிக்க நினைக்கிற? நீ என்னதான் பண்ண போற? சரி சொல்றேன். ஏன்னா இனிமேல உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. இங்க பாருங்க, என்னோட ஜூஸ் பூமிக்கு அடியில இருந்து செடி கொடி கிராஸ் ரூட்ஸ் வழியா உலகம் பூரா பரவிடும். உண்மையை சொல்லட்டுமா? பரவிடும்ல, பரவ ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா பக்கமும் பரவிடும். அப்புறம் இதுல இருந்து பெரிய பெரிய ஃப்ரூட்ஸும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பாரு, விடியறதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த உலகம் பூரா பரவி இருக்கும். சன்ரைஸ் ஃப்ரூட்ஸ் மேல பட்டதும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆயிடும். அப்புறம் இதுல இருந்து வெளியேற கேஸ் உலகம் பூரா பரவிடும். அப்புறம் யாரெல்லாம் அதை சுவாசிக்கிறாங்களோ அவங்க அங்கேயே விழுந்து அழிஞ்சிருவாங்க. உலகம் பூரா அழிஞ்சிரும். நல்லா கேட்டுக்கோங்க வருண், மைரா, நட் பாய், நீ எங்களுக்கு என்ன கத்து கொடுத்தியோ அதுதான் நாங்க இப்ப செய்ய போறோம். திரும்பி ஓடுங்க. மைரா, வருண், ரங்கேலா, நீங்க போய் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. நான் நட் பாயை தடுக்கிறேன். நட் பாய், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் அன்னைக்கும் சந்தேகப்படாத. இல்ல, என்னுடைய பல வருஷ உழைப்பை வீணாக்கிடாதீங்க. அடடா, இங்க பாருங்க, எவ்வளவு மரங்கள் இருக்கு, பழங்கள் கூட நிறைய இருக்கே. திடீர்னு எப்படி இங்க வந்துச்சு? நம்பவே முடியல. நல்ல ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன் பழங்கள். அங்க பாருங்க, இவ்வளவு பழங்கள். சீக்கிரம் சொல்லுங்க, நாங்க மரங்களை எப்படி தடுக்கிறது? இல்லனா உலகம் முழுக்க அழிஞ்சிரும். கூடவே நீங்க ரெண்டு பேரும் அழிஞ்சிருவீங்க. சொல்றேன், அந்த ரெட் லிவரை பிரஸ் பண்ணு. என்னாச்சு? ஏன் மரங்கள் எல்லாம் கீழே போயிட்டு இருக்கு? திடீர்னு என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? நட் பாய், உன் கூட இருந்த நேரம் மறக்க முடியாது.
உங்க எல்லாரோட பயம் இதுதானே? மனுஷங்களோட காலடியில நீங்க நசுங்கிற கூடாது. இப்ப நான் அந்த இடத்தை நேஷனல் பார்க்கா மாத்திடுறேன். அப்ப அங்க மக்கள் யாருமே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் சுத்தலாம். உன்னால அப்படி பண்ண முடியுமா? ஆமா, நான் எங்க தாத்தா கிட்ட சொல்லி இப்படி செய்ய வைக்க முடியும். இது என்னோட வாக்கு. அப்ப எங்களுக்கு மனுஷங்க கூட எந்த பகையும் இருக்காது. அப்படியே நான் ஒன்னு சொல்லட்டுமா? உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ப்ளீஸ். கண்டிப்பா. நாங்க உன்னுடைய மந்திரத்தை எப்பயுமே மறக்க மாட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. என்ன மந்திரம்? திரும்பி ஓடுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.